ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க எக்ஸாமுக்கான டெய்லி 10 கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். சைக்காலஜி அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ அதில் யூனிட் 4 தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்பற்றல் வழி கற்றல் யாரால் வெளியிடப்பட்டது? என்னதுங்க? பின்பற்றல் வழி கற்றல் யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்றத வந்து நம்ம வந்து கேட்டிருந்தோம். லேர்னிங் பை இனிஷியேஷன் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க. ஸோ யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னா பாண்டுரா அப்படின்றவர் தான் வந்து இதை வெளியிடுறாரு. ஸோ பின்பற்றல் வழி கற்றல் யாரால் வெளியிடப்படுதுங்க? பாண்டுரா அப்படின்ற உளவியல் அறிஞரால் தான் வந்து வெளியிடப்படுது. ஸோ பிறரோட நடத்தையை பார்த்து அதே போல வந்து என்ன பண்ண போறாங்க, மேற்கொண்டு நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. அதான் பின்பற்றி வழி கற்றல் அப்படின்றது வந்து பாண்டுரா வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஓகே, வேறொருவரின் கற்பனை படைப்பை நாமும் உணர்ந்து அனுபவித்து பின்பற்றுவது டேஷ். ஸோ வேறொருத்தர் வந்து கற்பனையால் ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாங்க. அதை நாமும் அந்த படைப்பை நாமும் உணர்ந்து அனுபவிச்சு அதை வந்து நம்ம பின்பற்றுவது டேஷ். சூப்பர். என்னது? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆக்க கற்பனை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டி தாங்க இதுக்கான ஆன்சர். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆக்க கற்பனை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். மொழியை கற்றல் எதில் அடங்கும்? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு மொழியை கத்துக்கிறது வந்து எதில் அடங்கும் அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஸோ மொழியை கத்துக்கிறது எதில் அடங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா பின்பற்றல் வழி கற்றல். சி தாங்க இதுக்கான ஆன்சர். மொழியை கற்றல் வந்து பின்பற்றல் வழி கற்றல்ல தான் வந்து அடங்கக்கூடியதா வந்து இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம்? பின்பற்றல் வழி கற்றல்னா பிறரது நடத்தையை பார்த்து அதே போன்ற நடத்தையை மேற்கொள்றதான் வந்து பின்பற்றல் வழி கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பாக்குறப்போ நம்ம வீடுகளில் இருக்கட்டும், சமூகத்தில இருக்கட்டும், ஒரு மொழியை பேசுவாங்க. அந்த மொழியை பேசுறப்போ அவங்க பேசக்கூடிய அந்த மொழிகளை நம்ம என்ன பண்ணுவோம்? பார்த்து அந்த மொழியை வந்து தெரிஞ்சு பின்பற்றி வந்து பேச ஆரம்பிப்போம். ஓகேங்களா? அதான் பின்பற்றி வழி கற்றல தான் மொழி கற்றல் வந்து அடங்குது. அடுத்து தேர்ட் கொஸ்டின். கற்கும் போது என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை விட எவ்வாறு கற்றுக்கொள்கிறோம் என்பது டேஷ். ஸோ கற்கும் போது என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை விட அதை எவ்வாறு கற்றுக்கொள்கிறோம் என்பதை முக்கியமாக கொண்ட ஒரு கோட்பாடு எது அப்படின்றத வந்து இந்த கேள்விங்க. ஓகேங்களா? ஸோ தியரி ஆஃப் ஃபார்மல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மென்டல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. முறையான கட்டுப்பாட்டு கொள்கை. ஸோ நீங்க எதை கத்துக்கிறீங்கன்றத விட அது எப்படி ஒழுக்கமா கத்துக்கிறீங்க அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியதான் வந்து முறையான கட்டுப்பாட்டு கொள்கை, தியரி ஆஃப் ஃபார்மல் டிசிப்ளின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின். மன கட்டுப்பாட்டு கொள்கை யாரால் உருவாக்கப்பட்டது? மன கட்டுப்பாட்டு கொள்கை யாரால் உருவாக்கப்பட்டது? சூப்பர். யாருங்க? மனக்கட்டுப்பாட்டு கொள்கையை வந்து உருவாக்கியவர். ஏன்னா முறையான கட்டுப்பாட்டு கொள்கை தான் வந்து மனக்கட்டுப்பாட்டு கொள்கைன்னு வந்து அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? ஸோ வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்றவர் தான் வந்து இந்த மனக்கட்டுப்பாட்டு கொள்கை அல்லது முறையான கட்டுப்பாட்டு கொள்கையை வந்து அறிவிச்சிருப்பாரு, வெளியிட்டிருப்பாரு. ஓகேங்களா? ஆனா இந்த கோட்பாட்டை பத்தி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டோ வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பார். இந்த கோட்பாடு மனக்கட்டுப்பாட்டு கொள்கையை பத்தி முதல்ல பேசுறது வந்து பிளாட்டோ. ஆனா ஒரு கோட்பாடா வெளியிட்டவர் தான் வந்து வில்லியம் ஜேம்ஸ். அடுத்த 5வது கேள்வி. ஸ்டைர் என்பது விக்டர் யூகோ எனில் பாரடைஸ் லாஸ்ட் என்பது டேஷ். ஸோ ஸ்டைர் அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா விக்டர் யூகோ அவர்களால் வந்து எழுதப்பட்டிருக்கும். அது வந்து ஒரு செய்யுள். இதே பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்ற செய்யுள் வந்து யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா சூப்பர். யாருங்க? ஜான் மில்டனுடைய ஒரு நூல் தான் வந்து பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்ற அந்த நூல். ஓகேங்களா? அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த 6வது கேள்வி. ஒரு சூழ்நிலையிலிருந்து மற்றொரு சூழ்நிலைக்கு மாறுவது என்பது அந்த சூழ்நிலையில் பொதுவாக அல்லது குறிப்பிட்ட கூறுகள் காணப்பட்டால் மட்டுமே முடியும் என கூறுவது. நீங்க ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு மாறுறீங்க அப்படின்னா அந்த 2 சூழ்நிலைக்கும் பொதுவான சில கூறுகள் வந்து காணப்படணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு சூழ்நிலையில இருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? ஈஸியா மாற முடியும் என கூறுவது
சூப்பர். இதுங்க பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு. சீதாங்க இதுக்கான ஆன்சர். அது சாரி மாத்தி சொல்லிட்டேன். ஒத்த கூறு கோட்பாடு பீதா இதுக்கான ஆன்சர். அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒத்த கூறு கோட்பாடு, அதாவது தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப அதாவது ரெண்டு சூழ்நிலைகள் இருக்கு. அந்த ரெண்டு சூழ்நிலை இருந்து ஒரு சூழ்நிலைக்கு மாறுறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு சூழ்நிலைக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த கூறு தன்மை வந்து காணப்பட வேண்டும். அப்படி ஒத்த கூறு தன்மை இருந்தா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒத்த கூறு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொதுவான அல்லது குறிப்பிட்ட கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அப்படி வந்தா ஒத்த கூறு கோட்பாட்டை தான் வந்து அது வந்து சொல்லுது. அடுத்து ஒத்தக்கூறு கோட்பாடு யாரால் உருவாக்கப்பட்டது? ஒத்தக்கூறு கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஒத்தக்கூறு கோட்பாடு யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா தாண்டைக் மற்றும் உட்வர்த். பி தாங்க இதுக்கான ஆன்சர். தாண்டைக்கும் உட்வர்த்தும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒத்தக்கூறு கோட்பாட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கி இருப்பாங்க. ஒத்தக்கூறு கோட்பாட்டு யாரால் உருவாக்கப்பட்டது? தாண்டைக் மற்றும் உட்வர்த்தால் தான் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்த 8வது கேள்வி, ஒத்தக்கூறு கோட்பாட்டிற்கு எதிரான சோதனையை நடத்தியவர் யார்? ஒத்தக்கூறு கோட்பாட்டு அந்த கோட்பாடு இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா சோதனைகளை நடத்தியவர் யார்? சூப்பர். யாருங்க? கிளைன். கிளைன் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, இந்த ஒத்தக்கூறு கோட்பாடு, அதாவது ஒரு சூழ்நிலை இருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு மாறுறப்போ ரெண்டு சூழ்நிலைக்கும் ஒரு குறிப்பிட்ட கூறுகள் வந்து ஒன்னா காணப்படும் சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டுக்கு எதிராக வந்து யார் வந்து சோதனை நடத்தியிருப்பாருன்னா கிளைன் அவர்கள் தான் வந்து சோதனை நடத்தியிருப்பாரு. அடுத்து 9வது கேள்வி, ஒரு கோட்பாடு சட்ட அல்லது விதி ஆகியவற்றை ஒரு சூழ்நிலையிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றம் செய்வது. ஒரு கோட்பாடு சட்ட அல்லது விதி ஆகியவற்றை ஒரு சூழ்நிலையிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றம் செய்வது டேஷ். பொதுமைப்படுத்துதல் கோட்பாடுங்க. சீதா வந்து இதுக்கான ஆன்சர். ஒரு கோட்பாடு சட்ட அல்லது விதி ஆகியவற்றை சூழ்நிலையிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றம் செய்வது பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு. பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா அதை குறிப்பிடுது. ஓகேங்களா? அங்க நம்ம என்ன பார்த்தோம், ஒத்தக்கூறு கோட்பாடுல ஒரு சூழ்நிலை இருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு போறப்போ வந்து பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட கூறுகள் வந்து ஒன்னா காணப்படணும்னு பார்த்தோம். அது ஒத்தக்கூறு கோட்பாடு. ஆனா இங்க ஒரு கோட்பாடையோ ஒரு சட்டத்தையோ ஒரு விதியோ நம்ம என்ன பண்றோம், ஒரு சூழ்நிலை இருந்து மற்றொன்றுக்கு மாற்றம் செய்யறோம் அப்படின்னா அதுதான் வந்து தியரி ஆஃப் ஜெனரலிசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு. பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு யாரால் வெளியிடப்பட்டது? பொதுமைப்படுத்துதல் கோட்பாடை யார் வந்து வெளியிட்டிருப்பாங்க? சூப்பர். யாருங்க? CH ஜெட் அப்படின்றவர் தான் வந்து இந்த கோட்பாட்டை வந்து வெளியிட்டிருப்பாரு. பொதுமைப்படுத்துதல் கோட்பாடை வெளியிட்டவர் வந்து CH ஜெட். ஓகேங்களா? இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். வேறொருவரின் கற்பனை படைப்பை நாம் உணர்ந்து அதை அனுபவிப்பதான் வந்து ஆக்க கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. மொழியை கற்றல் வந்து எதில் அடங்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றல் வழி கற்றல்ல வந்து அடங்கும். கற்கும் போது என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை விட எவ்வாறு கற்றுக்கொள்கிறோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா முறையான கட்டுப்பாட்டு கொள்கை. மனக்கட்டுப்பாட்டு கொள்கை யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்றவரால் உருவாக்கப்படுது. ஸ்டைர் என்பது விக்டர் யூகோ எனில் பாரடைஸ் லாஸ்ட் என்பது வில்லியம் ஜேம்ஸ். ஒரு சூழ்நிலையிலிருந்து மற்றொரு சூழ்நிலைக்கு மாறுவது என்பது அந்த சூழ்நிலையில் பொதுவான அல்லது குறிப்பிட்ட கூறுகள் காணப்பட்டால் மட்டுமே முடியும் என கூறுவது ஒத்தக்கூறு கோட்பாடு. ஒத்தக்கூறு கோட்பாடு தாண்டைக் மற்றும் உட்வர்த்தால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஒத்தக்கூறு கோட்பாட்டுக்கு எதிராக சோதனை நடத்தியது வந்து கிளைன். ஒரு கோட்பாடு அல்லது சட்ட அல்லது விதி ஆகியவற்றை ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு மாற்றம் செய்வது பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு. இந்த பொதுமைப்படுத்துதல் கோட்பாடை வெளியிட்டவர் வந்து ஜெட் அப்படின்றவர் தான் வந்து வெளியிட்டிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து 11வது கேள்வி, தொடர்பு மாற்ற கோட்பாடு தியரி ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொடர்பு மாற்ற கோட்பாடு யாரால் கொண்டு வரப்பட்டது? தொடர்பு மாற்ற கோட்பாடு யாரால் கொண்டு வரப்பட்டது? சூப்பர். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதுல வந்து ஆப்ஷன் வந்து கொஞ்சம் தவறா இருக்கு. ஓகேங்களா? தவறா டைப் பண்ணிருக்கிறேன். நான் எதனா ஆப்ஷன் மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். நீங்க வந்து அதில் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேங்களா? தொடர்பு மாற்ற கோட்பாடு யாரால் கொண்டு வரப்பட்டது? கெஸ்டால்ட் உளவியல் குழுவினர்
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லி பேக்லி ஓகேங்களா. அப்போ சியில் வந்து கெஸ்டால்ட் உளவியல் குழுவினர் அப்படின்றத வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்போ யார் வருவாங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து தவறாக டைப் பண்ணப்பட்டிருக்கு ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உடைய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க.